ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கிட்ட என்னென்ன செடி வச்சுருக்கோங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இது பார்த்தீங்கன்னா பட்டு ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அவரை செடி போட்டுருக்கோம், அவரை செடி, இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டு ஃப்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டை மிளகா கொஞ்சம் சின்னதாக வச்சு குச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வந்து ஓட்டை போட்டு கடிச்சு தின்றுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த குச்சை போட்டு வச்சுருக்கேன். இங்கே அவரை செடியும் பார்த்தீங்கன்னா கடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், முயல் அதனால தான் குச்சி எப்படி ரவுண்டாக போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி செடி ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா டபுள் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கலரும் ஆரஞ்சு கலரும் வந்த மாதிரி. இது பட்டர் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முருங்கைக்கன்று, இதில் பார்த்தீங்கன்னா புதினா செடி வளர்த்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்கிட்டு வந்து அதை பறிச்சுட்டு அந்த குச்சை வேஸ்ட் ஆகாமல் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் கலந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சைக்கன்று ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா சாதா மஞ்சள் ஃப்ரெண்ட்ஸ், இது கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நடுவில் கருப்பு கலர் கோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கஸ்தூரி மஞ்சள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி, இது மூட்டை மிளகா செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக. இது பட்டர் ஃப்ரூட் மரம் ஃப்ரெண்ட்ஸ், பெருசு. இது பார்த்தீங்கன்னா வச்சு 2 வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா காய் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் காந்தாரி மிளகாய் செடி, இதுக்கு இன்னொரு பேர் சீனி மிளகாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். காய் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடியாக முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக. இது பட்டர் ஃப்ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கன்று. இந்த பட்டர் ஃப்ரூட்டுக்கு இங்கிலீஷில் அவகோடான்னு இன்னொரு பேர் இருக்குங்க இங்கிலீஷில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாக்குக்கன்று ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால பூவெல்லாம் கொட்டி கொட்டி காய் அவ்வளோக்கா பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் போட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பிஞ்சு விட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியில் வீட்டுக்கு பின் சைடு வச்சுருக்க செடிங்கள் மரங்கள். பார்த்திங்கன்னா வாங்க வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன செடி இருக்குங்கிறத பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓமவல்லி செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓமவல்லி செடி மருதாணியை அரைச்சிட்டு இது சாரை அதில் ஊற்றி தேய்ச்சோம்னா தலை நீர்லாம் கோக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் குச்சி குச்சியாக இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால. இங்கே பார்த்தீங்கன்னா புதினா செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் ரோஸ் பார்த்தீங்கன்னா முட்டு விட்ருக்கு. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூட்டை மிளகா செடி ஃப்ரெண்ட்ஸ். முந்தி காமிச்சது காந்தாரி மிளகா, இது பார்த்தீங்கன்னா மூட்டை மிளகா செடி ஃப்ரெண்ட்ஸ். காய் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெயில் போட்டு உப்பு போட்டு வதக்கி சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் சுவையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கொடி ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அரைச்சி ரசம் வச்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கை கால் வலி மூட்டு வலிக்கும் நல்லது.
இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை செடி. இது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸு. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூ பூத்துட்டு இப்போ தான் செடி வச்சுருக்கேன் இந்த ரோஸு. இது பார்த்தீங்கன்னா அழகுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தலைஞ்சு துளுத்து வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான். இது பார்த்தீங்கன்னா பேபி ரோஸ், ரெட் ரோஸுன்னது ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டி மஞ்சள் கலர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு முட்டாக இருக்கப்போ கொஞ்சம் மஞ்சள் கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கலராக மாறிடும். இந்த செடி பார்த்தீங்கன்னா ஜம்புக்கா மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது காய்க்கு வச்சோன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுக்கு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கன்னு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பூத்துச்சு, இப்போ பூ ஓஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரோஸ் மொட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கனகாமர செடி இப்போ தான் வச்சுருக்கேன். இது ஆரஞ்சு ரோஸு. இது பார்த்தீங்கன்னா மருதாணி செடி மரங்க செடியாக வச்ச 5 இங்கே வரத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரங்க. இது கண்ணா வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சீத்தாக்காய் மரம். போன வருஷம் காய் போட்டுச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கனால பூவெல்லாம் கொட்டி காய் வைக்கல. போன தடவை ஒரு 20 காய்க்கு மேலே காய் போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே காமிச்ச என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பெரிய காந்தாரி. இது வந்து அதை விட கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காந்தாரி மிளகாய் தயிரில் வந்து ஊற போட்டு காய வச்சு மோர் மிளகாய் நீங்கள் செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இதை செஞ்சோம்னா வறுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாய். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி பேபி ரோஸ் செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா செடி பூத்து ஓஞ்சிருச்சு, இப்போ பூ இல்லை. பக்கத்தில் உள்ள ரோஸ் பார்த்தீங்கன்னா பூத்துருக்கு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா காக்கரட்டாஞ்செடி ஃப்ரெண்ட்ஸ். பூ பாருங்கள் மொட்டு விட்டு லைட்டாக விரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்தீங்கன்னா இது சாதா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க பூச்செடிகளும் மரங்களும். இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மொட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே சின்ன செடி காமிச்சேன்னு ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பெரிய செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கே பாருங்கள் பூத்துருக்கு. அதோட மொட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் குட்டி குட்டி ரோஸ் செடி இப்போ தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.